ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் திடீரென சென்னை வருகை தந்துள்ளார். ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக சர்ச்சைகளுக்கு டாக்டர் ரிச்சர்ட் விளக்கம் தர உள்ளதாகவும் கூறப்படுகிறது. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டார். 75 நாட்களின் சிகிச்சைக்கு பலனின்றி ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதி உயிரிழந்தார். அவருக்கு லண்டன் டாக்டர் ரிச்சர்ட், சிங்கப்பூர் மற்றும் எய்ம்ஸ் டாக்டர்கள் சிகிச்சை அளித்தனர். சிகிச்சைக்கு எந்த ஒரு பலனும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதி காலமானார். ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக அப்பலோ மருத்துவமனையில் கேள்வியை எழுப்பிய போது அப்பலோ மருத்துவமனை அமைதி காத்து வந்தது. இது தொடர்பாக அப்பலோ மருத்துவமனையின் தலைவரான பிரீத்தம் ரெட்டியிடம் கேட்டபொழுது பிரீத்தம் ரெட்டி அவர்கள் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து சசிகலாவை அக்கட்சி தொண்டர்கள் பொதுச் செயலாளராக நியமித்தனர். நேற்று அதிமுக எம்எல்ஏக்களின் அவசர கூட்டத்தை கூட்டினார். இதில் சசிகலா அவர்கள் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். சசிகலா தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். பன்னீர்செல்வம் அவர்கள் ராஜினாமா செய்த இந்த நிலையில் சசிகலா அவர்கள் தான் தமிழகத்தின் அடுத்த முதல்வராக பதவியேற்பார் என்று அதிமுக வட்டாரத்தில் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் சசிகலா அவர்களை அப்பலோ மருத்துவமனை நிர்வாகிகள் சில நாட்களுக்கு முன்னர் சந்தித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அப்பலோ மருத்துவமனை தலைவர் பிரீத்தம் ரெட்டி ஜெயலலிதாவின் மரணத்தில் எந்த சர்ச்சையும் இல்லை என்று கூறினார். இந்த நிலையில் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் திடீரென இன்று சென்னை வருகை தந்துள்ளார். தமிழக முதல்வராக சசிகலா பதவியேற்க உள்ள நிலையில் ஜெயலலிதாவின் மரண சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ரிச்சர்ட் வரவழைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இன்று செய்தியாளர்களை சந்தித்து ஜெயலலிதா மரணம் தொடர்பான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் ரிச்சர்ட் என்று கூறப்படுகிறது. நேற்று மாரடைப்பு காரணமாக சசிகலா அவர்களின் கணவரான நடராஜன் அவர்களும் அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.